ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு பீட்ரூட் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பீட்ரூட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதில் முக்கியமான சத்து அயன் சத்து. ஸோ கண்டிப்பாக பீட்ரூட்டை பொரியலாவோ இல்லை ஜூஸாவோ எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பீட்ரூட் வச்சு ஸ்வீட் ஒன்று எப்படி செய்யுது பார்க்கலாம். பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. ஸோ 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் முந்திரி பருப்பு போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ அதே கடாயில் நம்ம பீட்ரூட்டை நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, பீட்ரூட் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டோம்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ இதில் ஒரு 50 ml பால் ஊற்றிக்கலாம். நல்லா சூடு பண்ண ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பீட்ரூட் அல்வா பால் ஊற்றி செய்யும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்தப்பறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 400 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு நான் 400 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலரி விடலாம். பாருங்க, சர்க்கரையெல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கலரி விடலாம். இப்போ நமக்கு தேவையான நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சர்க்கரைலாம் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ நல்லா கலரி விடலாம். நல்லா கடாயில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நிறைய குழந்தைங்க இந்த பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. நம்ம பொரியலாக செஞ்சு கொடுத்தாலோ இல்லை ஜூஸாக போட்டு கொடுத்தாலோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துருச்சுன்னா நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடும். பாருங்க, கடாயில் நல்லா ஒட்டாமல் வருது. லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு போட்டுடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.